Hi friends, welcome to Dakshniya Home. இன்னைக்கு என்ன vlog பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி கிருத்திகைன்றதுனால கோவிலுக்கு தாங்க ரெடியா இருந்தோம். முருகர் கோவிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிலுக்கே போலாம்னு சொல்லிட்டு காலையிலே எஞ்சி கிளம்பியாச்சு. ஒரு மார்னிங் 8 o'clock போலலாம் நாங்க கோவிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முருகர் கோவிலுங்க. ரொம்பவே அழகா இருக்கும். கீழவே தான் இருக்கும். பார்க்கிங் இங்க கீழவே பார்க் பண்ணிக்கலாம். கீழே நின்று சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே போயிட்டோங்க. மார்னிங் போனால் கூட்டம் கம்மியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேங்க. என்ன மாதிரியே மற்றவங்களும் யோசிச்சிருக்காங்க. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் வந்து விளக்கு பூலாம் வாங்கியிருந்தேன். கூட்டத்தை பார்த்து வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு நினச்சேன். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் இருந்தே முருகர் கோவில் எங்கே இருந்தாலுமே அங்கே போயிட்டு வந்துடணும்னு நினைப்பேன். இருந்தாலும் சாமி பார்க்காம போகிறது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே விளக்காவது போட்டுட்டு வந்துடலாமேன்னு சொல்லிவிட்டு விளக்கு போட போயிட்டேங்க. விளக்கு போட்டுட்டு இது பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா சாமி இருக்காங்க. விநாயகர் இருக்கார், ஐயப்பன் சுவாமி இருக்கார், அம்பாள் இருக்காங்க. கோவில் உள்ளே இருக்க பார்த்தீங்கன்னாலும் சின்ன சின்ன கோவில் இருக்குது. வெங்கடாஜலபதி இருக்கார், சிவன் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. இந்த கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமியுமே இருக்காங்க. பிரதோஷனாலும் இங்கே வரலா சிவன் கோவில் இருக்காங்க. விநாயகர் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்காங்க. நானும் பாப்பாவும் நடந்து போய்ட்டுருந்தோம். கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் போகணும். இதாங்க அம்மன் சுவாமி. இங்கே சுவாமி கும்பிட்டுட்டு இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் சுவாமி இருக்கார். மாலை போடுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே கூட்டமாக இருக்கும். அந்த சீசனில் எல்லாருமே அங்கே தான் வந்து மாலை போட்டுட்டு போவாங்க. இங்கே கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விட்டுருந்தாங்க. ஏன்னு தெரியல எனக்கு. நிறைய கோழி இருந்துச்சு. காவடிலாம் லைனாக வச்சுருந்தாங்க. பங்குனி உத்திரத்தப்போ இங்கே காவடியெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. இந்த ஊர் திருவிழா வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வருவாங்க. நானுமே ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸ்லலாம் கண்டிப்பாக லீவ் போட்டுட்டு இந்த கோவில் திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. இது வந்து சின்ன தேர், பெரிய தேரும் இருக்குங்க. வெளியில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து வேப்ப மரம் கோவிலுக்குள்ளேயே இருக்குது. இந்த சாமியை கும்பிட்டுட்டு இது வந்து சொர்ண பைரவர். இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு சுற்றி வந்தோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து வெளியில் வேலுக்கு வச்சு படைச்சாங்க. இதுக்கப்புறம் தான் மூலவருக்கு திறப்பாங்க. சரி சொல்லி அந்த க்யூவில் நாங்களும் நின்று சாமியை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் திருப்தியாக வந்தோம். முருகரை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷமே இருந்தது. ஆல்ரெடி வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தனால போன உடனே வந்து படைச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க இருந்தேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதும் வந்து பார்த்திங்கன்னா சாதம்லாம் வச்சு விளக்கேற்றி சுவாமிக்கு படைச்சிட்டேன். நேற்றே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி எல்லாமே வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி மார்னிங்கே வந்து படைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி வந்து வடை, பாயாசம், பொங்கல், அப்பளம் இதெல்லாம் வந்தாங்க எப்பயுமே ஆடி கிருத்திகைக்கு பண்ணுவோம். தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை எல்லாமே இப்படி தான் பண்ணுவோம். நல்லபடியாக இன்றைக்கி வந்து கிருத்திகைக்கு சாமி கும்பிட்டாச்சு. மாவிளக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது செஞ்சால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.